அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. சிஃபாத்து தாத்தி. சபஅ சிஃபாத் என்னும் 7 சிஃபாத்துகளே சிஃபாத்து தாத்தியாகும். அவைகள் ஹயாத் சீவன் அல்லது உயிர், இல்மு அறிவு, இராதத் நாட்டம், குத்ரத் சக்தி, சம்அ கேள்வி, பஸர் பார்வை, கலாம் மொழி. இவ்வேலும் தவிர்ந்த ஏனைய யாவும் சிஃபாத்தியாகும். நூர் எனும் ஜோதியை முஹக்கிகீன் என்னும் பிரம்ம ஞானிகள் தாத் முத்துலக் என்னும் அகண்ட பரிபூரண தத்ஸ்வரூபம் என அழைக்கின்றனர். இது எப்படி இருப்பினும் தனித்தனியாக உள்ள ஐம்பூதங்களும் அவற்றிலிருந்து வெளியான எல்லா பெரிய சிறிய பொருட்களும் மற்றும் ஜோதி முதலான யாவும் ஹக்காகிய பிரம்மத்தின் பகுதிகளேயாம். ஞான தேசிகரின் உத்தாரங்கொண்டு இரவும் பகலும் மனம் குளிர்ந்த ஆசையோடு கல்பு என்னும் மனதின் கண்ணால் முஷாஹதத்துர் ரூஹ் ஆகிய ஆன்ம தரிசனம் பெறுவாயாக. எப்போதும் எந்த வேலையை செய்யும் போதும் எந்த நிலையிலும் ரூஹாகிய ஆத்மாவை நீ பார்த்து வா, அதாவது ஆத்மாவை சிந்தித்து வா. இந்த முஹக்கிகீன்கள் ஆபத்துகளேதும் அணுகவியலாத பாதையுடைய பார்வை என்றும் ஆலமுல் லதாஃபத் என்கிற ஆதி சூட்சும உலகென்றும் ஹக்குல் யகீன் என்னும் பிரத்தியட்ச அனுபவ அனுபூதி நிலை என்றும் கமாலுல் யகீன் என்கிற பிரத்தியட்ச திட அனுபவ அனுபூதி நிலை என்றும் கூறுவர். சங்கைமிகு ஷேഖநாயகம் குதுபுஸ்ஸமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் ஹகாயிகு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து